அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லா, அல்லாஹ்விற்கு பிடித்தமான ஒரு மாதத்தில் இருக்கோம். அதுவும் பரக்கத் இறங்கக்கூடிய புனிதமான ஜுமாவுடைய தினத்தில் இருக்கோம். இன்றைக்கு நாம் அனைவருமே முடித்து கொள்ள வேண்டிய ஒரு மிகச்சிறந்த ஒரு அமலை தான் நம்ம பார்க்க போகிறோம் இன்ஷா அல்லாஹ். இன்றைக்கு இருக்கக்கூடிய ஒவ்வொரு நேரமும் நமக்கு மிக மிக முக்கியமான நேரங்கள். இன்னும் இன்றைக்கு இருக்கக்கூடிய ஒவ்வொரு நேரமும் துஆ கபூல் ஆகக்கூடிய அம்சங்கள் கொண்ட நேரங்கள். இன்னும் நமக்கு பரக்கத் இறங்கக்கூடிய ஒரு நேரமாகவும் இருக்கு. எனவே இன்றைக்கு இருக்கக்கூடிய நேரத்தை நம்ம எல்லோருமே பயன்படுத்திக்கணும். ஒவ்வொரு நேரத்தையும் ஒவ்வொரு அமலால் நம்ம அலங்கரித்தோம் அப்படின்னா இன்ஷா அல்லாஹ் இரு உலக வாழ்க்கையும் நமக்கு மிக பிரகாசமாக இருக்கும். எனவே இன்றைக்கு தொடர்ந்து செய்யக்கூடிய அமல்களை நம்ம பார்த்துட்டு வர்றோம். அதில் ஜுமாவுடைய தொழுகைக்கு முன்னாடியும் ஜுமாவுடைய தொழுகைக்கு பின்னாடியும் சிறந்த நேரத்தில் செய்யக்கூடிய ஒரு சிறிய அமலை தான் நம்ம பார்க்க போகிறோம். அல்ஹம்துலில்லா, இந்த ஒரே ஒரு துஆவை மட்டும் எப்படியாவது நீங்கள் 20 முறை ஜுமாவுடைய தொழுகைக்கு முன்பாகவும் 20 முறை ஜுமாவுடைய தொழுகைக்கு பிறகும் நீங்கள் ஓதுங்க. அல்ஹம்துலில்லா, 20 பெரிய தேவைகளை கூட அல்லாஹ் தஆலா இன்று இரவுக்குள்ளே உங்களுக்கு கபூலாக்கி தருவான். இதில் இருக்கக்கூடிய ஒரு துஆ கபூல் ஆனாலே போதும். நம்ம எல்லோருமே தேடிட்டு இருக்கக்கூடிய மொத்த விஷயங்களும் இதில் இருக்குது. சிலர் ஒரு தேவையை தேடுவோம், சிலர் வேறு தேவையை தேடுவாங்க. அது எல்லாத்தையுமே உள்ளடக்கிய ஒரு அம்சங்கள் கொண்ட துஆவாக இருக்குது. இதுதான் அல்லாஹ்விடத்திலிருந்து உதவியை இறக்கக்கூடிய ஒரு துஆ. எனவே இன்றைக்கு யாருமே இதை மிஸ் பண்ணிடாதீங்க. அந்த துஆ என்ன அப்படின்னா, அல்லாஹும் மகுஃபிர்லி வர்ஹம்னி வஹ்தினி வஜ்புர்னி வஆஃபினி வர்சுக்னி வர்ஃபனி. இதனுடைய பொருள், அல்லாஹ்வே என்னை மன்னிப்பாயாக, இன்னும் என் மீது கிருபை செய்வாயாக, இன்னும் எனக்கு நேரான பாதையை காட்டுவாயாக, இன்னும் எனக்கு ஆறுதல் அளிப்பாயாக, இன்னும் எனக்கு பாதுகாப்பு கொடுப்பாயாக, இன்னும் எனக்கு ரிசுக் அளிப்பாயாக, இன்னும் என்னை உயர்த்துவாயாக. எப்படிப்பட்ட அற்புதமான திக்ர் பாருங்க. அல்ஹம்துலில்லா, இதில் இருக்கக்கூடிய ஒரு துஆ கபூலானாலே போதும். இதில் 7 துஆக்கள் இருக்குது. எனவே இந்த சிறந்த அல்லாஹ்விடமிருந்து உதவியை இறக்கக்கூடிய, நம்முடைய வாழ்வை வளப்படுத்தக்கூடிய அனைத்தையும் உள்ளடக்கிய இந்த துஆவை இன்றைக்கு யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க. ஜுமாவுடைய தொழுகைக்கு முன்பாக 20 முறை, ஜுமாவுடைய தொழுகைக்கு பிறகு 20 முறை ஓதி பாருங்க. இந்த வாரத்தில் இன்றைய நாளில் எவ்வளவு மாற்றங்களையும் எவ்வளவு நலவுகளையும் எவ்வளவு பரக்கத்தையும் அல்லாஹ் கொடுக்குறான் அப்படின்னு பாருங்க. இந்த துஆவெல்லாம் நம்ம சாதாரணமாக நினைக்கக்கூடாது. இதில் எல்லாமே இருக்குது. எனவே இன்ஷா அல்லாஹ் இன்றைய தினம் மிஸ் பண்ணாமல் இதை ஓதுங்க. எனவே இன்ஷா அல்லாஹ் இந்த சிறந்த அருட்கொடைகளை அதிகப்படுத்தக்கூடிய அல்லாஹ்வினுடைய உதவியை கண் முன்னே காட்டக்கூடிய, அல்லாஹ்விடமிருந்து பரக்கத்தை பெருக்கித் தரக்கூடிய இந்த சிறந்த துஆவை ஓதி இதனுடைய சிறப்பையும் பலனையும் அடைந்து கொள்ள எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் நற்கிருபை செய்வானாக. ஆமீன் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன். இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.